திருப்பூர் மாவட்டம் வடத்துக்குளம் அருகே இருக்கும் ராஜாவூரில் தொடர் போராட்டங்களுக்கு பிறகு பட்டியலின மக்கள் முதல் முறையாக அங்குள்ள கோவிலுக்குள் சென்று வழிபட்டனர். பொதுவீதியில் பட்டியலின மக்கள் காலணி அணிந்து செல்வதற்கு இருந்த தடையும் தகர்க்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் தாலுகாவில் அமைந்துள்ளது ராஜாவூர். சுமார் 900 குடும்பங்கள் இந்த பகுதியில் வசித்து வருகின்றனர். இதில் பட்டியலினத்தைச் சேர்ந்த 50 குடும்பங்களும் அடங்குவர். இந்நிலையில் பட்டியலினத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் மீது கடந்த 5ஆம் தேதி வன்கொடுமை தாக்குதல் நடந்ததாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக தமிழக தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினர் தகவல் அறிந்து அங்கு கள ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பொது வீதிகளில் செருப்பு அணிந்து செல்லக்கூடாது, இரட்டை குவளை முறை, அங்குள்ள ராஜகாளியம்மன் கோயிலுக்குள் செல்லக்கூடாது என பட்டியலின மக்கள் அங்கு தீண்டாமை கொடுமைகளை அனுபவித்து வருவதாக குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டன. சமூக இதில் ஆர்வலர்கள் வந்தவங்க, இந்த தீண்டாமை ஒழிப்பு இயக்கத்தில் வந்தவங்க, என்னை விசாரிக்க வந்தவங்க ஊருக்குள்ளே நடக்கிற பிரச்சனையெல்லாம் அவங்களுக்கு கேட்டு அவங்க என்னென்ன அட்ராசிட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு தான் அவங்க இதெல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. செருப்பு போடக்கூடாது, கோயிலுக்குள்ளே போக முடியாது, எங்கள் ஊரில் இருக்கிறதுங்க காலங்காலமாக இது இருந்துட்டு தான் வருது. அங்கு நிலவும் தீண்டாமை கொடுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வலியுறுத்தியும் தாக்குதல் நடத்தியவரை கைது செய்ய கோரியும் உடுமலை காவல்துறை துணை கண்காணிப்பாளரிடம் கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டது. மேலும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடமும் மனு அளிக்கப்பட்டது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், திராவிடர் தமிழர் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் மற்றும் அமைப்புகளை சேர்ந்தவர்கள் பட்டியலின மக்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து ராஜாவூர் பகுதியைச் சேர்ந்த பட்டியலின மக்கள் அரசியல் கட்சியினருடன் தங்கள் வாழ்க்கையில் முதன்முறையாக பொது வீதியில் செருப்பு அணிந்து நடந்து சென்றனர். மேலும் ஊர்வலமாகச் சென்று அங்குள்ள இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயிலுக்குள் சென்றும் முதல் முறையாக பட்டியலின மக்கள் வழிபட்டனர். காவல்துறை உதவியோடு இன்றைக்கி இங்கே செருப்போட்டு போக முடியாத ஊரான ராஜாவூரில் எல்லா மக்கள், அந்த உள்ளூர் மக்கள் மற்றும் வெளியூர் மக்கள், 2 சாதியினரும், பல்வேறு சாதியினர், நாயக்கர், கவுண்டர்கள், பட்டியல் அருந்ததியினர், இவங்க எல்லோரும் சேர்ந்து அந்த சாலையில் நடக்க முடிஞ்சது. எந்த பிரச்சனையும் இல்லை. இதை மீண்டும் அதை பழக்கத்துக்கு கொண்டு வரணும். அதே போல் கோயிலுக்கு வந்தோம். கோயில்லையும் யாரும் எந்த தடுப்பும் இல்லை. அவங்க மக்கள் அவங்களா முன் உள்ளே போய் வழிபடணும். கோயிலுக்குள் சென்றால் மந்திரம் வைத்து விடுவேன் என சிலர் மிரட்டியதால் தங்கள் முன்னோர்கள் கூட செருப்பு அணிந்து பொது வீதியில் நடந்து சென்றது இல்லை என தீண்டாமைக்கு ஆளானவர்கள் தெரிவித்தனர். மேலும் கோயிலுக்குள் சென்றால் குடும்பத்திற்கு தீங்கு விளையும் என சிலர் எச்சரித்ததாகவும் அதனால் அங்கு செல்லாமல் இருந்ததாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் தொடர் போராட்டங்களின் விளைவாக தங்கள் ஊரில் உள்ள கோயிலுக்குள் முதன்முறையாக சென்று வழிபட்டது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.